நாங்க என்ன பண்ணோம், களவாணித்தனமா எங்க அண்ணனுக்கு தெரியாம அண்ணன் எங்க யூடியூபியா பார்க்க போறாரு அப்படின்னு போனை போட்டு உனக்கு என்ன வேலை பார்க்க சொன்னா நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, டேய் கொன்னே விடுவேன், எவன் அவன் எங்கடா இருக்கான் வர சொல்றான் மதுரைக்கு. சராசரி மனிதர்களுக்கும் உயிர்ப்புடன் வைத்திருக்கும் இவரின் பேச்சு. அண்ணன் சீமான் அவர்களின் ஆசை நீ, அன்பும் நீ, நேசம் நீ, நினைவும் நீ. அழைக்கிறோம் தமிழுக்கும் தமிழனுக்கும் குரலாய் விளக்கும் சாட்டை துரைமுருகன் அவர்களை. அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். அண்ணன் இசக்கி கார்வன் அவருடைய தயாரிப்பில் என்னுடைய சகோதரன் கிட் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவருகிற ஆட்டி திரைப்படம் வெல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். கிட் அவர்கள் சொன்னது போல தமிழ் வரலாறு, தமிழ் இனத்தினுடைய வரலாறு சரியாக பதிவு செய்யப்படலை. ஆனால் தமிழ் இனத்திற்கு எதிரான வரலாறு திட்டமிட்டு பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டில் மட்டும் ஒரு 3 படங்கள். முதலில் ஃபேமிலி மேன் என்ற ஒரு வெப் சீரிஸ் வந்தது. எவனோ ஒருத்தன் இந்த இனத்துக்கும் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பத்தி படம் எடுக்கிறான். இந்தியா முழுக்க அதை விநியோகம் பண்றான், பெரிய வசூல் நடத்துறான். திருப்பி ஜாட் அப்படின்னு ஒரு திரைப்படம், இந்த இனத்திற்கும் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பத்தி படம் எடுக்கிறான், பெரிய வணிகம் பண்றான். இப்போ சமீபத்துல கிங்டம் அப்படின்னு ஒரு படம், இந்த இனத்துக்கும் மொழிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் அதை படமா எடுத்து தமிழர்கள் என்றால் ரவுடிகள் பொறுக்கிகள் என்று காட்டி, அதுவும் குறிப்பாக ஈழத்தமிழர்களை, ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய தமிழர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து, ரவுடிகளாக சித்தரித்து ஒரு படத்தை எடுக்கிறான். ஆனா அந்த படத்தை எங்க வேணாலும் நீ ஓட விடலாம், எங்க கோட்டைக்குள்ள உன் படம் ஓடாது என்று சொல்லி அந்த படத்தை ஓட வெட்டிய தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்ப எந்த படம் ஓடணும் எந்த படம் ஓடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்திருக்கிறது. நான் ஏற்கனவே இதே அரங்கில் சொன்னேன். ஒரு காலத்துல 1950 70 காலகட்டம் வரைக்கும் அண்ணாவின் தம்பிகள் திரையை ஆண்டார்கள். இன்றைக்கு அண்ணனின் தம்பிகள் திரையுலகத்தை ஆளுகிறார்கள். அப்படி ஒரு அண்ணனின் தம்பியாகத்தான் சகோதரர் கிட்டு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளி. சின்ன சின்ன உணர்வுகளை சின்ன சின்ன தொகைகளில் எடுக்கக்கூடியவர். 150 கோடியில படம் எடுக்கிறாங்க, கதை இல்ல. பெரிய பெரிய நடிகர்கள் இயக்கக்கூடிய இயக்குநர்கள்ட்ட கதை இல்ல, ஆனா பெரிய நடிகர்கள் கதை இல்லாத இயக்குநர்கள்ட்ட தான் நடிக்கிறாங்க. ஆனா கதை இருக்கக்கூடிய இயக்குனர் பெரிய நடிகர்கள் வர்றதில்லை. அதான் எங்க பிரச்சனையே. ஆகச்சிறந்த கதைகளை கிட்டு வச்சு கேட்டது 2018 காலகட்டத்துல சாட்டை என்கிற வலையொலி தொடங்குவதற்கு ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்தவர் கிட்டு தான். நான் நக்கல் நையாண்டியா பேசுவேன் மேடைகள்ல. ஐயா வைகோ போல பேசுவேன், கலைஞர் ஐயா போல பேசுவேன், கமலஹாசன் போல பேசுவேன், மிமிக்ரி பண்ணுவேன். அது இயல்புடைய சின்ன வயசுல பண்றது. இப்ப மேடைகள்ல நான் ஐயா வைகோ போல பேசுறதா அண்ணன் கூட கண்டிப்பா டேய் யார் அவனாலும் பேசு, அண்ணன் வைகோ திருமாவளவன் வேல்முருகனை பேசாத அன்னைக்கு சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அதை அவர் தான் சொல்லிட்டு தான் இருக்காரு. அவர் ஒரு தாயன் போடு எல்லாரையும் நேசிப்பார் இல்லையா, அதனால பேசக்கூடாதுன்றாங்க. நாங்க என்ன பண்ணோம், களவாணித்தனமா எங்க அண்ணனுக்கு தெரியாம அண்ணன் எங்க யூடியூபியா பார்க்க போறாரு அப்படின்னு கிட்டு ஒரு நையப்புடின்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாப்புல. அப்ப அவர் கூட்ட அண்ணன் சேனல் சரியா போக மாட்டேங்குது, நம்ம 2 பேரும் சேர்த்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னாப்புல. என்ன பண்ணுவேன், நான் இப்போ மெடிக்கல் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கிறேன், நடத்திட்டு இருக்கிறேன். இரவு 6 மணிக்கு மேலே பெரிய வேலை கிடையாது, நீங்க வாங்க அப்படின்னாரு. இப்போ வீட்டு பக்கத்தில் உறையூர்ல அவருடைய சின்ன அறைக்கு ஒரு 10க்கு 10 அறை தான். அதுல போயிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி, நீங்க வைகோ மாதிரி நல்லா பேசுறீங்க, நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுவோம்னு சொல்லி வைகோ மாதிரி ஒரு காமெடியா ஒரு சட்டையர் பண்ணிடுவோம். கிரேக்க புயல் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு முதல் காணொலி பார்த்துக்கோங்க. ஒரு சேனல்ல ஒரு 2-3 காணொலி வெளியிட்டு இருக்காப்ல. முதல் காணொலி 2 பேரும் எடுத்து 2-3 நாள் தூங்காம கிடந்து வீட்டுக்கே போகாம இரவு முழுக்க ஒரு ஷூட் எடுத்து பெரிய திரைப்படம் டீசர் அதுக்கு ப்ரோமோ அப்படிலாம் வெளியிட்டு எல்லாம் பண்ணி இன்று மாலை கிரேக்க புயல் வெளிவரும்னு போட்டோம். அது சமூக வலைதளங்களை பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து வைகோ எங்களை பேச, வைகோக்கு எதிராக எங்க ஆளுங்க அப்புறம் நிக்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய இது இருக்கும்போது நாங்க இந்த விட மொத்த தமிழ் தேசிய மக்களும் கொண்டாடிட்டு இருக்கான். போனை போட்டு உனக்கு என்ன வேலை பார்க்க சொன்னா நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, டேய் கொன்னே விடுவேன், எவன் அவன் எங்கடா இருக்கான் வர சொல்றான் மதுரைக்கு போனா செந்தமிழ் பைந்தமிழ் அகநானூறு புறநானூறு 18 பரிபாடல் எல்லாம் வருது எங்க அண்ணன் இருந்து. ஐயோ பம்படியா சிக்கிருக்கமே, ஜூல மாட்டு மாதிரி ஆகி போச்சாமன்னு ஒழுங்கு மரியாதையா அதை எடுத்துட்டு நான் செய்ய வேண்டிய சேலையை செய்யடா அப்படின்னாரு. முதல் காணொலி நீக்கி வச்சிட்டாரு. முடிஞ்சா சோழி அப்படிதான் ஆரம்பிச்சோம். அப்ப அவர் அதுக்கப்புறம் அப்புறம் வேற காணொலிகளை அண்ணனுக்கு இடைஞ்சல் வராத
அண்ணன் திட்டாத காணொலிகளா போட ஆரம்பிச்சு. அப்புறம் பாராட்டினாங்க, வாழ்த்துனாங்க, தட்டி கொடுத்து கொண்டு போகடான்னாங்க. அப்ப அவர் வந்து கலைத்துறைக்குள்ள அவர் பயணப்பட்டாரு. அப்புறம் நான் வந்து அதை யூடியூப்பா மாத்தலாம்னு சொல்லி சாட்டைங்கிற வலையொலி ஆரம்பிச்சேன். சாட்டை என்கிற வலையொலி இன்னைக்கு வளர்ந்துருக்கு. நான் அறியப்பட்ட முகமா மாறி இருக்கேன்னா எங்க அண்ணன் எந்த அளவுக்கு எனக்கு மிக முக்கியமான பங்காற்றோம். அதே போல அதனுடைய அடித்தளத்தை போட்டு கொடுத்ததுல என்னுடைய சகோதரன் கிட்டுக்கு வந்து மிகப்பெரிய பண்புண்டு. நான் ஏதாவது ஒரு தளத்தை நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருந்தேன். நன்றி அன்பு சகோதரா. அவருடைய ஆர்வம் வந்து ரொம்ப இதா இருக்கும், ரொம்ப கியூரியாசிட்டி, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாப்ல. இரவு முழுக்க அந்த ஏஆர் ரஹ்மான் இரவுலாம் தூங்க மாட்டான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இரவு தூங்க மாட்டாப்ல. நம்ம ஒன்று எடுத்து வச்சிருந்தா இரவு எடிட் பண்ணி வேற ஒன்று வச்சிருப்பாப்ல. அதுல 2 வரைக்கும் சண்டெல்லாம் வந்திருக்கு. அது ஒரு 2-3 மாசத்துல சண்டெல்லாம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து அந்த கருத்தை வந்து மெருகூட்டுவார். அப்படி ஒரு ஆகச்சிறந்த கலைஞன். அவன்கிட்ட வந்து உண்மையிலேயே ஒரு 50 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வரலாறை பதிவு செஞ்சிருந்தா ஆகச்சிறந்த வரலாற்றை, தமிழ் இனத்தினுடைய வரலாற்றை பதிவு செஞ்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர். என்ன பெரிய தயாரிப்பாளர் சிக்கல, இந்த தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளரா வந்து ஆகச்சிறந்த படைப்பு எடுப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் அண்ணனுடைய காலம் பிறக்க இருக்கிறது. அந்த காலம் தமிழ் தேசிய காலம் பிறக்க இருக்கிறது. கிட்டு போன்ற படைப்பாளிகள் கொண்டாடப்படுகிற காலமும் பிறக்க இருக்கிறது. இந்த படம் ஆகச்சிறந்த படமாக வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். இந்த படத்தை திரையரங்கில் பார்த்து ஒவ்வொரு தமிழர்களும் கொண்டாட வேண்டும். சகோதரன் சுகுமார் சொன்னது போல ஆட்டியை பலவாட்டி பார்த்து நாம் வெற்றி செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.